أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்திலே பொறுப்புகள் ஒரு அமானிதம் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இறைவன் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான், இந்த உலகத்திலே நாம் எதை செய்தாலும், எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும், எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டாலும் நாளை மறுமையில் அதை பற்றி நாங்கள் விசாரிக்கப்படுவோம். நாளை மறுமையில் அதை பற்றி நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அது சாதாரணமாக அணுவை விட ஒரு சிறிய ஒரு அம்சமாக நாம் வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது மிகப்பெரிய அம்சமாக இருந்தாலும் சரி, எல்லா செயல்பாடுகளுக்கும் மறுமையில் எமக்கு விசாரணை உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு விசாரணை செய்வான். அந்த விசாரணையின் பின்னால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும். இதை இஸ்லாம் எங்களுக்கு எந்த விஷயத்தை சொன்னாலும் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். உலக காரியங்கள் ஒன்றில் நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுதும் இஸ்லாம் அதை ஞாபகப்படுத்துகிறது. மார்க்க விடயங்கள், வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் சம்பந்தமாக சொல்லுகிற நேரத்திலும் இஸ்லாம் எங்களுக்கு அவைகளை ஞாபகப்படுத்துகிறது. எனவே ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான பார்வையாக எது இருக்க வேண்டும் என்றால், நாளை மறுமையில் இறைவனுடைய விசாரணையில் நான் இந்த காரியத்தை இப்படி செய்வதன் மூலம் நான் தப்பி விடலாமா, இறைவன் என்னை காப்பாற்றி விடுவானா, இறைவன் என்னை நரகத்தை தராமல் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவானா என்பதுதான் ஒரு முஃமினுடைய இலட்சியமாக, இலக்காக எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை செய்தாலும் யார் என்னை இந்த உலகத்தில் இந்த விஷயத்திற்காக கேள்வி கேட்பாரோ அவரை திருப்திப்படுத்தினால் போதுமானது என்கின்ற சிந்தனையில் அவர் இருக்கக்கூடாது. நான் ஒருவருக்கு கீழ் வேலை செய்கிறேன் அல்லது ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், அவர் இதை செய்தீர்களா என்று கேட்டால் நான் செய்துவிட்டேன் என்று சொன்னால், அவர் நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லுகின்ற அமைப்பில் இருந்தால் போதுமானது என்கின்ற அமைப்பில் நாங்கள் எந்த விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. மறுமையில் நான் அந்த விஷயத்தை சரியாக செய்தேன் இறைவனிடத்திலே பதில் சொல்லுகின்ற அமைப்பிலே அமைய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இடத்தில் தான் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்ற இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள், பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்ற இஸ்லாத்திற்கு உள்ளே உள்ளவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆனாலும் அவர்களை எண்ணத்திலே எது இல்லை, இதை நான் சரியாக செய்தேன் என இறைவன் விசாரிப்பானா, நான் இறைவனிடத்திலே சரியான பதில் சொல்ல முடியுமா, அந்த அமைப்பில் நான் இந்த காரியங்களை சரியாக செய்திருக்கிறேனா என்ற கேள்விக்குரிய சிந்தனை அவனிடத்திலே இல்லை. ஏன்னா அவனுக்கு மறுமை நம்பிக்கை என்ன, இறைவன் இவைகளை எல்லாம் விசாரிப்பான் என்கிற நம்பிக்கை அவனிடத்திலே இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் தனது எல்லா காரியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அமானிதம் என்கின்ற பகுதி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துவதற்கான பிரதானமான காரணம், மனிதாபிமானம் என்கின்ற அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே நிறைவேற்றுவது ஒரு அம்சம். அவைகளை இறைவன் விசாரிக்கிற நேரத்தில் சரியான முறையில் எங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா என்பது இரண்டாம் அம்சம். இந்த இரண்டும் சேர்ந்துதான் அமானிதம் என்ற பகுதியிலே வருகிறது. ஆனால் எங்களிலேயே சில பேர் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே அவர் கேட்டால் பதில் சொல்கின்ற அமைப்பை நான் முழுமையாக செய்திருக்க வேண்டும், அது அமானிதத்துக்கு அடையாளமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு அம்சம், அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்குரிய அம்சம். ஆனால் மறுமையில் இறைவனது விசாரணையின் முன்னால் நான் சரியாக சொல்ல முடியுமா என்கின்ற இந்த விஷயத்தை தான் அமானிதம் என்று இஸ்லாம் அடிக்கடி வலியுறுத்துவதை நான் சொல்லக்கூடிய உதாரணங்களுக்கு நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எல்லா காரியங்களையும் இறைவன் விசாரிப்பான் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும் என்றால், அதிலும் மிக முக்கியம், எந்த விடயத்தில் நான் மட்டும் சம்பந்தப்படாமல் என்னின் ஊடாக, எனது ஊடாக பிறர் எல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ,
நான் அந்த இடத்திலே கவனக்குறைவாக நடந்தால் எனக்கு கீழே உள்ள நிறைய பேர் பாதிக்கப்படுவார்களோ அல்லது அவர்களது நலவுகள் அவர்களுக்கு போய் சேராமல் போய்விடுமோ, இது போன்ற காரியங்கள் ஒப்படைக்கப்படுகிற நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் பொறுப்புகள் என்று சொல்கிறது, மஸ்கூலியத். அந்த மாதிரியான ஒரு வார்த்தை இஸ்லாம் சொல்வதற்கான காரணம், பொறுப்பென என்ன? நான் எனக்கு ஒரு விஷயம் தரப்பட்டிருக்கிறது, நான் அதை சரிவர செய்யாது விட்டால் நான் மட்டும் பாதிக்கப்பட மாட்டேன். நான் அதை சரிவர செய்யாது விட்டால் நான் மட்டும் பாதிக்கப்பட மாட்டேன். எனக்கு கீழே உள்ள பலர் அதை பாதிக்கப்படுவார்கள், அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நலவுகள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். இதுதான் பொறுப்பு என்கின்ற அம்சம். இது எதையெல்லாம் குறிக்கிறது? நாம் ஒரு இடத்திலே தொழில் செய்கிறோமா, அதையும் குறிக்கிறது. தொழில் நேரத்திலே நாங்கள் சரிவர செய்யாவிட்டாலும் செய்தாலும் எமக்கு உரிய நேரத்தில் சம்பளம் கிடைக்கும், செலரி கிடைக்கும் என்பதுதான் நம்ம சிந்தனையில் இருக்கிறது. ஆனால் நான் இதை செய்யாது விட்டால் எங்கெங்கெங்கெல்லாம் பாதிப்பு இதற்கு ஏற்படும், இதனால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்ற பகுதியை நாம் யோசிப்பது கிடையாது. அதிகமானவர்கள் யோசிப்பது கிடையாது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அமானிதம் என்கின்ற சிந்தனை வருகிற நேரத்தில், பொறுப்புகள் என்கின்ற சிந்தனை வருகிற நேரத்தில், எப்படி மறுமை விசாரணையின் மூலம் நாங்கள் தப்ப முடியுமா, இறைவனுக்கு முன்னால் நாங்கள் இதில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்ற சிந்தனையில் ஒரு முஸ்லிம் எல்லா காரியங்களிலும் வாழ வேண்டுமோ, அதுபோன்று எனக்கு தரப்பட்ட பொறுப்புகளிலும் அதுதான். எனக்கு கீழே உள்ள மக்களுடைய, இந்த விஷயத்திலே கீழே உள்ள மக்களுடைய நலவுகள் பாதிக்கப்படுமாக இருந்தால் அல்லது அவர்களுக்கு ஒரு நலவு கிடைக்காமல் போகுமாக இருந்தால் இதில் நான் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பதிவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. அந்நியர்களை விட்டும் மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்களை விட்டும் வித்தியாசப்படுகின்ற இரண்டாவது இடம் இது. ஒன்று, மறுமையில் இறைவன் இதை விசாரிப்பான் என்கின்ற சிந்தனையோடு ஒரு காரியத்தை பூர்த்தி செய்வது. இரண்டாவது, பொறுப்புகள் என்றால் ஆட்சி மட்டும்தான் அல்லது அமைச்சு மட்டும்தான் அல்லது உன்னுடைய தலைமைத்துவம் மட்டும்தான் என்கின்ற சிந்தனையில் இஸ்லாமிய பார்வை இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? குல்லுக்கும் ராய், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். இது இஸ்லாமுடைய பார்வை வித்தியாசப்படுகின்ற மிக முக்கியமான இடங்களில் ஒன்று. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். தங்களது காரியங்களுக்கு பொறுப்பு என்கின்ற ஒரு பகுதி இருக்க, உங்களுக்கு கீழ் ஒரு 2 பேரோ 3 பேரோ ஏதோ ஒரு விஷயத்தில் சம்பந்தப்படக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதனால இஸ்லாம் சொல்கிறது, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் தனது பொறுப்புகளை தான் எப்படி அதை நடத்தினேன் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அன் ரஅய்யதிஹி என்று சொன்னால், இவரின் மூலம் யார் மீது அந்த பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவரின் மூலம் இவர் அதை நிர்வகிப்பாரே, அவர்களுடைய விஷயத்தில் இவர் விசாரிக்கப்படுவார். ராயியாக அவருக்கு கீழே உள்ளவர்கள், அவர்களை பற்றி இவர் விசாரிக்கப்படுவார். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. பொறுப்பு என்ற உடனே பெண்களே, அதாவது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள சமுதாயத்தில் பெண்களை என்ன செய்யாது, அந்த சிந்தனைக்கு வராது. ஆட்சிக்கு வந்தாலே தவிர அது வராது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. மனைவி தனது கணவனது வீட்டில் பொறுப்பாளி, அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். பொறுப்பு என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் விரிவானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், தங்களது பொறுப்புகளை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது இரண்டாவது இடம். இஸ்லாம் தனக்கு கீழே இருவர் சம்பந்தப்பட்டாலும் சரி, ஒருவர் சம்பந்தப்பட்டாலும் சரி, அது பொறுப்பு என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லுகின்ற இடம். இது மிக முக்கியமான இடம். எனவே இஸ்லாத்துடைய பார்வை என்பது இறைவனுடைய விசாரணை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுவதனாலும், பொறுப்பு என்பது தனக்கு கீழே ஒருவருடைய நலன் பாதிக்கப்படுகின்ற அமைப்பில் இருந்தாலும் அதையும் இஸ்லாம் பொறுப்பு என்று சொல்வதனாலும் நாங்கள் நிறைய கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை ஒவ்வொரு அந்தஸ்தையும் பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு அந்தஸ்துகளையும் பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பொறுப்புகளுடைய அந்த அதாவது உச்சகட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக, அதை நாம் புரிந்து கொள்வதற்காக நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்பிலேயே உச்சகட்ட பொறுப்பாக, மிக முக்கியமான பொறுப்பாக, பிரதானமான பொறுப்பாக இஸ்லாம் சொல்லுவது நபித்துவத்தை. மார்க்க விஷயத்தை
இறைவனிடமிருந்து வருகின்ற செய்திகளை மக்களுக்கு எத்தி வைப்பது இருக்கிறது. அதைத்தான் இஸ்லாம் மிகப்பெரிய பொறுப்பாக சொல்கிறது. நபிமார்களுடைய பொறுப்பை, நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய பொறுப்பை தான் இஸ்லாம் மிக முக்கியமான பொறுப்பாக சொல்கிறது. என்ன காரணம்? இறைவன் தருகின்ற செய்திகளை அவர்கள் மனிதர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இறைவன் எந்த செய்தி சொன்னாலும் அதை எத்தி வையுங்கள் என்று இறைவன் இடுகின்ற எந்த கட்டளையும் மறைப்பதற்கு எந்த ஒரு நிமிடமும் அவர்களுக்கு உரிமை கிடையாது. நாங்கள் கூட சில செய்திகளை இன்று சொல்லாமல் நாளை சொல்லலாம் என்று நினைக்கலாம். பொருத்தமான நேரம் எங்களுக்கு அமைகின்ற பொழுது சொல்லலாம் என்று நினைக்கலாம். ஆனா நபிமார்கள் அப்படியே சொல்லி ஆக வேண்டும். அதாவது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி அவர்கள் உள்ளத்தால் கடுகெடுத்தது, முகத்தால் அந்த அதாவது முறித்துக் கொண்டது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. அபஸ வதவல்லா என்கின்ற அந்த சூரா இறங்குகிற நேரமே அவர்கள் அதை எத்தி வைக்க வேண்டும். எப்படி நினைக்க முடியாது? நாங்கள் நினைக்கலாமா இல்லையா? அவருக்கு இப்ப காணல, நம்ம அப்படி முன்முழுத்த காணல, இப்படி சொன்னா இப்ப அவர் என்ன செய்வாரு? கோவிச்சு கொள்வாரு. கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு முன்னுரையை சொல்லி அதுக்கு பிறகு சொல்லுவோம் என்று நினைக்கின்ற உரிமை நபிமார்களுக்கு கிடையாது. அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்ய, இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டளை அவர்களுக்கு கொடுக்கிறானோ அந்த இடத்திலே அவர்கள் அதை எத்தி வைத்து விட வேண்டும். அது அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி. சில பொழுதுகளில் நபிமார்கள் ஒரு கவலையின் உச்சகட்டத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள், வேதனையின் உச்சகட்டத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் பொதுவாக சட்டம் பேசுவதை மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள். நம்ம ஒரு பெரிய கவலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த கவலையால் மகனுடைய ஜனாசா அல்லது தாயுடைய ஜனாசா அல்லது பிறகு வேறு பிள்ளைகளுடைய ஜனாசா, தாயுடைய தந்தையுடைய ஜனாசா, இந்த மாதிரி நேரத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே ஒரு தவறு நடக்கிற நேரத்தில் அதை பிறகு திருத்துவோம் என்கின்ற மனோபாவத்தில் தான் எந்த மனிதனும் என்ன செய்வான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணித்திருக்கிறார்கள். மக்கள் என்ன செய்கிறார்கள்? இதன் காரணமாகத்தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டது என்று பேசிக் கொள்கிறார்கள். நபி அவர்களுக்கு அந்த மகனுடைய மரணத்திலே இருந்த வேதனையை ஹதீஸ் சொல்லுகிறது. அவ்வளவு கவலையோடு நபி அவர்கள் இருந்தார்கள். நபி அவர்களுக்கு ஆண் மக்கள் இல்லை என்கின்ற அளவில் அந்த மரணம் அவருக்கு இருந்தது. அவ்வளவு வேதனையில் இருக்கிற நேரத்தில் இந்த செய்தி கேட்டோம். நபி என்ன நினைக்கணும்? நாளைக்கு சொல்லுவோம், இப்ப எனக்குள்ள கவலைகள் அதை பற்றி பேச முடியாது, நம்மளே சொல்லுவோம். இப்ப எனக்குள்ள இதுல என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு என்ன செய்வோம், சொல்லிவிடுவோம். ஆனா நபி அவர்களுடைய கடமை என்ன? உடனே அவர்கள் வருகிறார்கள். இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் யாருடைய மரணத்துக்காகவும் பிறப்புக்காகவும் ஏற்படுவது இல்லை. யாருடைய மரணத்திற்காகவும் பிறப்பிற்காகவும் இது ஏற்படுவது இல்லை என்று சொல்லி இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு காட்டுகின்ற அத்தாட்சி. அதை கண்டு நீங்கள் அஞ்சுங்கள், உங்களை அச்சப்படுத்துகிறான், அவனிடத்திலே துஆ கேளுங்கள், அவனை ஞாபகப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே போன்று அவருடைய ஒரு மகனுடைய மரணத்தினால் அழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அதபுக்கு, நீங்கள் அழுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்மளை பற்றி அப்படி கேட்டாலும் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறோ சொல்றேன்னு சொன்னாங்க, நிறுத்திக்கணும், அப்படித்தானே? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அல் உயூமு ததுமா வல் குலூபு தஹ்சன் வலா நகூலு இல்லா மா யூர்தி ரப்பனா. கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, இதயங்கள் கவலைப்படுகின்றன, எமது இறைவனை திருப்திப்படுத்துகின்ற வேலைகளை தவிர நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வார்த்தைகளை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வந்து ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, தனது அடியார்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரஹ்மத் இது என்று சொல்லிட்டு இன்னமா யர்ஹமு, அதாவது இன்னமா யர்ஹமுல்லாஹு, அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுவதெல்லாம் மின் இபாதிஹில் ருஹமா, இரக்கம் காட்டுகின்ற மக்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இரக்கம் காட்டுவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வேதனை, தனது சந்தோஷங்கள், தனது அதாவது கௌரவம், இவைகளை எல்லாம் பல இடங்களில் அந்த பொறுப்புக்காக வேண்டி சுமக்க வேண்டிய என்ன செய்ததாக. இன்னொன்று பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது வளர்ப்பு மகனா, மகன் என்று வளர்ப்பு மகனை மகன் என்று அறிவித்தால் அது மகன் தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தில், அதுக்கு மாற்றம் செய்யாத ஒரு சமுதாயத்திலே நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸாவை தனது மகனாக அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஸைத் வந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விவாகரத்து செய்த பின்னால் நபி அவர்களுடைய சொந்தக்கார பெண்மணி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதாவது விவாகரத்து செய்த பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்மணியை இந்த காலம் முடிந்து நபி அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற கடமை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். நபி அவர்களால்
உலகியல் ரீதியாக ஒரு தாங்க முடியாமல் இருந்த ஒரு அம்சம். ஏன் தாங்க முடியாமல் இருந்த அம்சம்? அந்த சமுதாயத்திலே மகனாக அறிவித்தவர் செய்து, அவருடைய மனைவியாக இருந்தவர் செய்யும் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த மாதிரி ஒரு கட்டத்திலே எம்மை பொறுத்த வரைக்கும் அது அனுமதிக்கப்பட்ட திருமணம். எம்மை பொறுத்த வரைக்கும் அது அனுமதிக்கப்பட்ட திருமணம். காரணம் என்ன? வளர்ப்பு மகனுடைய மனைவி என்பது ஒரு நாள் வளர்ப்பு மகன் மகன் என்ற அந்தஸ்துக்கு வர மாட்டார், விரும்பினால் முடிக்கிறோம். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒருவர் கூட அப்படி முடிச்சுதான் நாங்க என்ன செய்யல, கேள்விப்படலையே. சமூக ரீதியாக நாங்க பயப்படுறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றா, ஸைத் விவாகரத்து செய்த பின்னால் ஸௌவஜ்னா, நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், திருமணம் முடித்து வைத்தோம், உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தோம். ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்றா, இதுல எந்த ஹரஜும் முஃமின்களுக்கு ஏற்படக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் எந்த ஹரஜும் ஏற்படக்கூடாது. என்ன காரணம்? இந்த தபன்னி என்ற முறையை, வளர்ப்பு மகனை மகன் என்று அறிவிக்கின்ற முறையை உடைக்க வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் அல்லாஹ் எதை வெளிப்படுத்த போகிறானோ அதை நீங்கள் உங்களது உள்ளத்திலே மறைத்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் இதை தான் என்ன செய்யறாங்க சொல்லுங்க, பயனாக சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவத்துல அதாவது கவரி மன்மான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கௌரவத்தை விரும்பிய மனிதர். ஆனால் பொறுப்பு என்ற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கடமை சொல்லுகிறார். மக்கள் பேசினாலும் நீ செய்ய வேண்டும் என்கின்ற இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்படுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபித்துவம் என்பது ஒரு உச்சகட்ட பொறுப்பு, சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய பொறுப்பு. தனது விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டிய பல கட்டங்கள் அதிலே என்ன செய்யும், உருவாகும். இதுதான் அல்லாஹ் அதை எத்தி வைக்காது விட்டால், அதை சொல்லாது விட்டால், அல்லாஹ் தஆலாவுடைய நபி அவர்கள் சில பொழுதுகளில் இறைவனுடைய முடிவு வருவதற்கு முன்னால் மன்னித்த விஷயங்களில் அல்லாஹ் கண்டித்து அல்லாஹ் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று இறக்கிய வசனங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நபித்துவம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னொரு செய்தியை பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் நேரடியாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விசாரணையின் பொழுது அவரிடத்திலே பிரதானமாக கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகள் ஒன்று என்ன? யா ஈசா, ஈசாவே அந்த குல்த லின்னாஸ் இத்தஹிதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல், அதாவது என்னையும் உங்களையும் உங்களது தாயையும் கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்களா சொன்னீர்கள். அல்லாஹ் அல்லாமல் மற்றவர்களை கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்களா சொன்னீர்கள் என்று அல்லாஹ் தஆலா விசாரிக்கிறார். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை என்பது மிக உறுதியாக தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் மற்றவர்களிடத்திலே விசாரிப்பதும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விசாரிப்பதும் எங்களை பொறுத்தவரைக்கும் வேறு, இறைவனை பொறுத்தவரைக்கும் சமம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? இல்லை, இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்த, நான் சொல்லி இருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும், நான் சொல்லி இருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் எனது உள்ளத்திலே என்ன இருப்பது என்பதை நீ அறிந்திருக்கிறாய், உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது, நான் அப்படி ஒரு பொழுதும் சொல்லவில்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நபிமார்களுடைய மக்காம் அந்த பொறுப்பை நிறைவேற்றினார்கள் என்றால் அவர்கள் யார் பக்கம் அனுப்பப்பட்டார்கள்? மக்களின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள். அப்ப பொறுப்பை நிறைவேற்றினது யார் சொல்லணும்? மக்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நபிமாரை அழைத்து விசாரித்து விட்டு நாம் எத்தி வைத்து விட்டோம் என்று சொன்னவுடன் அந்த மக்களை எல்லாம் அழைத்து இவர் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டாரா? பெரும்பாலான நபிமார்களுடைய சமுதாயங்கள் என்ன சொல்லும்? எத்தி வைக்கவில்லை. ஏன்னா எப்படியாவது தப்புவதற்காக எல்லா பொய்யையும் என்ன செய்வார்கள், மறுமையாளர்கள் சொல்வார்கள், எத்தி வைக்கவில்லை. ஒவ்வொரு பெரும்பாலான சமுதாயத்துடைய பதில் அதுவாக இருக்கும். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். இவர் நீங்க எத்தி வச்சீங்களா என்று கேட்ட பின்னால் நபியர்கள் ஆம் என்று சொன்ன பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்வான், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயத்தை அழைப்பான். அதற்கு முன்னால் அந்த நபிமார்களிடத்தை எல்லாம் கேட்பான், நீங்கள் எத்தி வைத்தீர்கள் என்பதற்கு இவர்கள் இப்ப சாட்சி இல்லை, யார் சாட்சியாக இருக்கிறார்கள் என இறைவன் கேட்பான். அப்பொழுது சொல்வார்கள், உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம் என்ற நபிமார்கள் சொல்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் என்ற அந்த நபிமார்கள் சொல்வார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயமான நபி அவர்களுக்கு பின்னால் அந்த முஸ்லிம் சமுதாயம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே அழைத்து கேட்பான், இவர்கள் எல்லோரும் இந்த மக்களுக்கு எத்தி வைத்தார்களா என்று அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அப்ப அந்த மக்களாகிய அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தினர் சொல்வார்கள், ஆம், இவர்கள் அனைவரும் எத்தி வைத்தார்கள், தங்களது பொறுப்புகளை இவர்கள் அனைவர்களும் செய்தார்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் பதில் சொல்வார்கள். உங்களுக்கு என்ன சாட்சி?
உங்களுக்கு என்ன ஆதாரம் என்று இறைவன் கேட்பாங்க. அப்பொழுது நாங்கள் எல்லோரும் சொல்வோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது நபிதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த இடத்துல விசாரணை கலைப்பான். நபி அவர்கள் இறைவனை ஹுஜ்ஜத்தாக ஆக்கி, யா அல்லாஹ் நீதான் எனக்கு சொன்னாய் என்ற சாட்சிகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு டோட்டல் சமுதாயத்துக்கும் நபி அவர்கள் தான் சாட்சி என்கின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி இருக்கும், எல்லோரையும் நாம் ஒரு உம்மத்திலிருந்து சாட்சியாக கொண்டு வந்து வஜின்னா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, உங்களை நாம் அவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வருகின்ற நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற வசனத்திலே நபி அவர்கள் அழுதார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபித்துவம் என்பது ஒரு மிக உச்சகட்டமான பொறுப்பு, ஒரு அமானிதம். அதனால்தான் நபி அவர்கள் இறுதி உரையிலே என்ன சொன்னார்கள், நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, பல்லத், நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா. அது கேட்கக்கூட என்ன நினைக்கிறீங்க, யார் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த இறுதி உரையில கேட்கிறார்கள், நபி அவர்களை அடித்தவர்கள், ஊரை விட்டு வெளியேற்றியவர்கள், இரத்தம் ஓட்ட செய்தவர்கள், கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள், சிறையில் அடைக்க முயற்சி செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்று முன்னால் திரண்டிருக்கிறாங்க. அப்பதான் கேட்கிறாங்க, நான் எத்தி வைத்து விட்டேனா. அந்த மக்களுக்கு எவ்வளவு தெரியும், இவர் எத்தி வைக்கலாட்டி யார் எத்தி வச்சிருப்பாரு. எல்லா அநியாயங்களையும் சுமந்து, எல்லா கஷ்டங்களையும் சுமந்து, எல்லா கொடுமைகளையும் சுமந்து எங்களை இஸ்லாம் என்ற அந்த வட்டத்திற்குள் அழைத்த பின்னால் இந்த கேள்வியை கேட்கிறார் அல்லாஹ். அதாவது பல்லகத்து, நான் எத்தி வைத்து விட்டேனா. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் எத்தி, அதாவது பல்லகத்த ஒரு நசஹ்த, எத்தி வைத்து விட்டீர்கள், எங்களோடு உபதேசிக்கின்ற முறையில் நடந்து கொண்டீர்கள். நசஹ்த என்ற இந்த இடத்துல எங்களோடு உபதேசிக்கின்ற முறையில் நடந்து கொண்டீர்கள், இரக்கமாக நடந்து கொண்டீர்கள் சொல்ற ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க அதே பதில். மூன்றாவது முறை கேட்கிறாங்க அதே பதில். அல்லாஹும்ம ஷஹது, யா அல்லாஹ் நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இருந்து கொள், நான் எத்தி வைத்து விட்டேன், நான் எத்தி வைத்து விட்டேன் என்பதற்கு நீயே சாட்சியாக இருந்து கொள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபித்துவம் என்பது ஒரு அமானிதம். இன்றைக்கு சூஃபிகள் விளங்குவதை போல அது ஒரு வெறும் பதவி மட்டுமல்ல, அதை அந்த இடத்தை நாங்கள் அமல்கள் மூலம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்வதை போல அதாவது வெறும் பதவி மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நபியுடைய மகாமை அடைந்து விட்டேன் என்று சொல்கிறார்களே, இந்த இடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, அடைந்து விடக்கூடாது. அது ஒரு பெரிய பொறுப்பு, அமானிதம், மக்களிடத்திலே செய்திகளை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த கட்டமாக அந்த செய்தி, நபித்துவத்துடைய செய்திகளை, மார்க்கத்துடைய செய்திகளை எடுத்து மக்களுக்கு சொல்லுகின்றதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க அறிவை யார் யாருக்கெல்லாம் வழங்குகிறானோ, யார் யாருக்கெல்லாம் மார்க்க அறிவை வழங்க நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் தஆலா எங்கெங்கெல்லாம் என்ன செய்வான் தெரிவு செய்வான். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா சமுதாயத்தில் சில வேலைகளுக்காக தெரிவு செய்வதை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்மை கொண்டு என்ன செய்வான், தெரிவு செய்வான். அதன் மூலம் என்ன செய்வான், ஒரு மனிதனை உயர்த்துவான். அப்படி ஒன்று கிடைத்து விட்டால் இல்ம் என்பது ஒரு அமானிதம், அறிவு என்பது ஒரு அமானிதம். மார்க்க சம்பந்தமான ஒரு அறிவு நம்மளுக்கு கிடைக்கிறதா, அது ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மார்க்க அறிவு ஒரு வகையில் அமானிதமாக இருப்பதை போல எமக்கு பொறுப்பு ரீதியாக கிடைக்கக்கூடிய எந்த அறிவும் அமானிதமாகத்தான் இருக்கும். ஒருவர் டாக்டராக இருக்கிறார், வைத்தியராக இருக்கிறார், அவருக்கு ஒரு அறிவு இருக்கிறது, இது மிகப்பெரிய அமானிதம். என்ன காரணம், நீ இதை தவறாக பயன்படுத்துவதனால, அலட்சியமாக இருப்பதனால எத்தனையோ பேருடைய உயிருக்கு நீ என்ன செய்வாய், அதாவது உயிரிழப்புக்கு நீ காரணமாக அமைந்து விடுவாய். அமானிதமா இல்லையா? எனவே இல்ம் என்பது எப்பொழுது மற்றவர்களுக்கு சார்ந்த இடத்துக்கு போகிறதோ, மற்றவர்களை நிர்வகிக்கின்ற இடத்துக்கு போகிறதோ அங்கெல்லாம் இது அமானிதமாக அமையும். ஆனால் மார்க்க அறிவையே அமானிதத்திலே முக்கியத்துவப்படுகிறது என்றால் இறைவனுடைய செய்தியை சொல்லுவோம். இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன ஒருவர் கேட்கிறார் என்றால் நமக்கு சிந்தனைக்கு வருவதை அடிச்சுக்கூடாது. ஏன் அது விளக்கம் என்னன்னு கேட்ட அர்த்தம் என்ன, இறைவன் இதில் என்ன நாடுகிறான் என்பது அதான் விளக்கம் என்ன. விளக்கம் என்னடா என்ன, இறைவன் இதில் என்ன நாடுகிறான். அப்ப நம்ம என்னெல்லாம் வழங்குறோமோ அதெல்லாம் இறைவன் நாடினான் அர்த்தத்துக்குள்ள வராது. எது இறைவன் நாடியது என்பதை தெரிந்து கொள்கின்ற அறிவு நம்மிடத்தில் இருந்தது என்றால், எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு இருந்தது என்றால் அதைத்தான் நாங்கள் மார்க்க அறிவு என்று சொல்றோம். அதை நாம் சொல்ல நம்ம தெரியவில்லையா, அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக எனக்கு தெரியாது என்ற பதிலை சொல்ல வேண்டும். இமாம் மாலிக் இப்னு அனஸ் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர், மதீனாவுடைய மார்க்க அறிஞர்களில் ஒருவர். அவரிடத்திலே ஒருவர் அதாவது சில கேள்விகளை கேட்பதற்காக பித்அத்வாதிகளான முஅத்தஸிலாக்கள் வாழுகின்ற பகுதியில் இருந்து வருகிறார். ஒரு பெரிய கேள்வி லிஸ்டை எடுத்துக்கிட்டு வருகிறார். வந்து இமாம் மாலிக் இடத்திலே கேள்வி கேட்கிறார்.
அவர் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு தெரியாதுன்னு தெரியாதவனுக்கும் சொல்லலாம். ஒன்றுமே தெரியாதவன அது பணிவை நினைச்சிடக்கூடாது. ஒன்றுமே தெரியாத எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இவ்வளவு பணிவாகிக்கலாம் நினைச்சிடக்கூடாது. பணிவேண்டா இல்முள்ளவர் இமாம் மாலிக் அனஸ், அறிவு உள்ளவர். அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுதான் பணிவு. தெரியாதுன்னு சொல்றவன் ஒன்றுமே தெரியாம இருக்கிறவன் தெரியாதுன்னு சொல்ற பணிவு இல்ல, கடமை வாஜிப். விளங்கிட்டா? அப்படி சொல்லலைன்னா அவன் பாவம். இவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவரிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கிறார். கேட்டு 60 கேள்விகள்ல 3 அல்லது 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார். பெரும்பாலான கேள்விகளுக்கு எனக்கு தெரியாதுன்னு செஞ்சாரு. அவர் சொன்னார். இது எதன் காரணமா சொன்ன நினைக்கிறீங்க? அமானிதத்தை அவர்கள் விளங்கி இருந்தது இதற்கான காரணம். இல்லை என்ற ஏதாவது ஒரு பதிலை எந்த பதிலுக்கும் ஆன்சர் பண்ணாமல் இருந்தது இல்லை அடிப்படையில் செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஆனா அவர் என்ன செய்யல, அப்படி சொல்லல. எனக்கு தெரியாது என்கின்ற பதிலை நிறைய சொன்னார். அப்ப கேட்கிறார், நான் உங்கள்கிட்ட விளக்கம் எடுக்க வந்திருக்கிறேன். இப்படி நீங்க சொன்னீங்க, நான் எப்படி சொல்றது? உங்களுக்கு தெரியாது நினைச்சுவாங்க. சொல்லுங்கள், மாலிக் இப்னு அனஸ் அறிவின் முக்கால்வாசியை தெரியாமல் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். மாலிக் இப்னு அனஸ் இல்மிலே முக்கால்வாசியை தெரியாமல் இருக்கிறார் என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் பயப்படவில்லை. சொன்ன விஷயத்தை சரியாக சொல்லி இருக்கிறோமா என்பதிலே தான் என்ன செய்தார்கள், பேணுதலும் பயத்தையும் என்ன செய்ய அடைந்தார்கள். அதனால்தான் நபித்தோழர்களிடத்தில் ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்டால் அது நிறைய சுத்தி என்ன செய்யும் வரும். அட்லீஸ்ட் நம்ம எப்படி பழகி இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியாதா? மக்களுக்கு ஏதாவது சொல்லி அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி ஆகணுமா? நான் வாசித்திருக்கிறேன், இன்ன அறிஞர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இவர்கள் இதுக்கு மாற்றமாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது? இதுல என்ன குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இதுல என்ன இருக்கிறது? அப்ப குர்ஆன் சுன்னாவை நான் மட்டும்தான் சொல்லுகிறேன் என்ற சிந்தனை இருக்கிறது. அதே ஒரு அமானித மோசடி. இந்த சமுதாயத்துக்கு மார்க்கத்தை பிரதிபலிப்பதற்கு ஒருவரை அல்லாஹ் தஆலா எங்கேயும் என்ன செய்யவில்லை, நியமிக்கவில்லை. உலகத்திலே இந்த மார்க்கம் என்பது பொதுவானது, உலக மக்களுக்கு போகக்கூடியது. ஒருவர் இருவருடைய சிந்தனையை, ஒரு ஜமாத்துடைய சிந்தனையை ஒரு நாள் மார்க்கம் என்ன செய்யாது, சாங்கினிக்காது. அதாவது இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீடிக்குள்ள, ஒரு நபருக்குள்ள, ஒரு ஜமாத்துக்குள்ள, ஒரு ஊருக்குள்ள சொல்லுங்காது. இது மார்க்கம் விரிந்த ஒரு மார்க்கம். ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம்? ஒரு அறிஞர் தனது பங்கை செலவழிக்கலாம், ஒரு ஜமாத் தனது பங்கை செலவழிக்கலாம், ஒரு ஊர் தனது பங்கை செலவழிக்கலாம். நான் தான் எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது, அதற்கு பிரதிபலிக்கின்ற இடமாக மாற முடியாது. இல்மு என்பது ஒரு அமானித சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலிருந்து நம்ம ஒரு செய்தியை எத்தி வைக்கிறோமா, மிக பணிவான முறையில் நாம் அதை எத்தி வைக்க வேண்டும். இந்த இடத்தை தெரியாமல் நாம் நடந்து கொள்வோமாக இருந்தால் இல்முக்கு மோசடி செய்தவர்களாக. அவருடைய இன்னொரு பக்கம் என்ன, தெரிந்த ஒரு விஷயம், மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் கண் முன்னாலே நடக்கிறது, நமக்கு வேண்டப்பட்டவரிடத்திலே நடக்கிறது என்பதற்காக இல்மை மறைத்துக் கொள்வது, நமக்கு விருப்பமானவரிடத்திலே அதை நடக்கிறது என்பதற்காக இல்மை மறைத்துக் கொள்வது. இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி நம்ம செய்வதனால அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பேர் ஒரு நாளும் கிடைக்காது. ஏன்னா கெட்டது எது நல்லது எது மக்களுக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டப்பட்டவருடைய எண்ணத்துல என்ன எண்ணம் வரும், இவன்கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது, இவன் எனக்கு சார்பாக தான் பேசுவான், இவன் எனக்கு சார்பாகத்தான் பேசுவான், இவனிடத்தில் உண்மையை எதிர்பார்க்க முடியாத முடிவில் வருவார். இவனிடத்தில் உண்மையை எதிர்பார்க்க முடியாது, இவன் எப்படி நான் எதை விரும்புகிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவேன். நாங்க கேட்க சிலர் இருக்கிறார்கள், கேட்கின்ற முறையிலேயே பதில் சொல்வார்கள். இது கூடாதானே அப்படின்னு கூடாது. நான் பெரும்பாலும் கூடுமடைதான் நினைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி விளக்கம் சொல்லுவோம். இப்படி உள்ள சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். எது கூடும் என்பதை மார்க்கத்தில் இருந்தும், எது கூடாது என்பதை மார்க்கத்தில் இருந்தும் சொல்லாமல் இருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அமானிதம் இல்மு என்பது ஒரு அமானிதம். நாம் எந்த இடத்துல நாளை மறுமையில் இந்த இல்மு பற்றி பேசப்பட்டால், இறைவன் விசாரித்தால் நாங்கள் தான் நரகத்துக்கு முந்தக்கூடியவர்களாக இருப்போம் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், பணம் செலவழிக்கிறவரும், இல்முல உள்ளவரும், ஜிஹாதில கலந்தவரும் முகஸ்துதியோடு இருக்கிற நேரத்தில் இறைவனுடைய கோபம் அளப்பரியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபித்துவம் எப்படி அமானிதம், அதே போல மார்க்க அறிவை கற்று அதை மக்களிடத்தில் எத்தி வைப்பது அமானிதம். 2 வகையில். ஒன்று, தெரிந்ததை கட்டாயம் சொல்லியாக வேண்டும். எமக்கு விருப்பமானவர்களுக்கு அது மாற்றமாக இருந்தாலும் சரி, எமது தொழிலுக்கு அது மாற்றமாக இருந்தாலும் சரி, எமது பொறுப்புக்கு அது மாற்றமாக இருந்தாலும் சரி, நாம் அதை சரியென்று புரிந்து கொண்டோம் வேண்டாம், உறுதியென்று விளங்கிட்டோம் என்று சொன்னார், அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இல்மை நாம் சுமந்துட்டோம் என்று சொன்னார், எனக்கு எது தெரியாது என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும்.
எனக்கு எது தெரியாது என்பதை தெரிந்தது. எனக்கு தெரியாது தெரிந்து கொண்டே எனது அறிவுத்தரத்தை குறைத்து மதிப்பிடுவார்கள் என்பதற்காக யாராவது இதை மாற்றி பேசினார் அல்லது என்னை கூட பேச வேண்டும் எல்லாம் தெரிந்திருக்கிறார் என்பதற்காக பேசினால் ஃபிரௌனியத்தின் பக்கம் நாம் என்ன செய்கிறோம்? போய்விட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் இந்த இடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த அமானித பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். இது எல்லோருக்கும் உரியது. உலமாக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, 4 விஷயங்களை நாம் தெரிந்திருந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய எல்லோருக்குமே உரிய ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமானிதத்தை பேணியவர்களாக எம் அனைவரை மாற்றி அருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அமானித விஷயத்தை நபித்துவம் எப்படி அமானிதமோ அதனது செய்திகளை நாம் படித்து மக்களிடத்திலே சொல்லக்கூடிய இல்மும் ஒரு அமானிதம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இது போல இந்த உலக காரியங்களில் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன அமானிதம் என்கின்ற இடத்தில். ஒவ்வொரு பொறுப்பு, குடும்ப பொறுப்பு அமானிதம், ஆட்சி பொறுப்பு அமானிதம், தலைமைத்துவ பொறுப்பு அமானிதம், அதே போல நாம் செலவழிப்பதற்காக பொருளாதாரத்தை கையில வைத்திருக்கிறோமா அது ஒரு அமானிதம். நிறைய அமானிதங்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன? மறுமை நாள் வருகின்ற பொழுது, மறுமை நாளை எப்பொழுது எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள்? அமானித மோசடி செய்யப்படுகிற நேரத்தில். அமானித மோசடி இருக்கிறது, இவைகள் அமானிதங்கள், அதாவது என்றைக்கு ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லையோ அன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுமை நாளை எதிர்பாருங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அமானித விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு படிப்பனையாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்களுக்கு தெரியும் ஆட்சியின் அமானிதத்தை எப்படி பேணினார்கள், எல்லா விஷயத்திலும் அவருடைய அமானித பேணுதல் எப்படி இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், பின்னால் வருகின்ற ஹலீஃபாவை நான் தேர்வு செய்ய மாட்டேன். இன்னிலா அத்தஹம்மலு ஹய்யன் வலா ஹய்யன் வலா மையிதா, நான் மரணித்த பின்னாலும் கூட ஆட்சி பொறுப்பில் தவறுகளை நான் சுமந்து கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு பின்னால் வருவார், அவராக பொறுப்புகள் ஆகிவிட்டோம், எனக்கு அந்த பங்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னவர்கள். இந்த உமர் இப்னு கத்தாப் அவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டத்திற்குள்ளே போகிறார்கள். அப்படி போற நேரத்தில் முஹம்மது இப்னு மஸ்லமா ஒரு சிறந்த நபி தோழர்களில் ஒரு. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்கிறார்கள், கைஃப தரான், என்னை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? முஹம்மது இப்னு மஸ்லமா இடத்தில் உமர் இப்னு கத்தாப் கேட்கிறார்கள், என்னை எப்படி காண்கிறீர்கள்? எந்த மாதிரி நான் ஆட்சி செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அன்புள்ள சகோதரர்களே, இந்த வார்த்தையை நம்மிடத்திலே ஒருவர் கேட்டால், அதுவும் ஆட்சியாளர் கேட்டால், அதுல உள்ள தவறுகளை சொல்றதுக்கு மனசு வரும். அவர்கிட்ட தவறு இருந்தால், அவர் சிறந்த ஒருவராக இருந்தால், அவர் குறை செய்வதை பற்றி ஒரு சாடையாக சுட்டி காட்டுகின்ற மனசு கொஞ்சம் வேணும் வருமா? வருவது கஷ்டம். அது மாத்திரமல்ல சகோதரர்கள், இந்த மாதிரி ஒன்று கேட்கப்பட்டால் பொதுவாக கேட்கின்றவரே எதற்காக கேட்பார்? பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான் கேட்பார். உங்களை மாதிரி ஆட்சியாளர்களே பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான் கேட்பார். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அராக அத்ல, உங்களை நான் நீதியாக நீங்கள் நடந்து கொள்கின்றவராக நான் பார்க்கிறேன். கவியன் ஃபீ ஜம்இல் மாலி, மக்களுடைய அதாவது ஜக்காத், கனிமத் இவைகளை கலெக்ட் பண்ணுவதில் நீங்கள் கடுமையாக இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் அஃபீஃபன், பேணுதலாக இருக்கிறீர்கள். அதை தொடுவது, அதை பங்கிடுவதில் நீங்கள் மிக பேணுதலாக இருப்பதை நான் காண்கிறேன். எல்லா வகையிலும் நான் எப்படி விரும்புகிறேனோ, நான் இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், ஆட்சியில் நேர்மையாக விரும்புகிறேனோ அதே போன்று நான் உங்களை என்ன செய்கிறேன்? அராக கமா அஹிப்பு, நான் எப்படி விரும்புகிறேன் அது போல நான் உங்களை காண்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பு, அப்படித்தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா அவர்கள்? நீங்கள் கொஞ்சமேலும் வளைவதை கண்டீங்க என்று சொன்னார். நீங்கள் கொஞ்சமேலும் வளைவதை நாங்கள் கண்டோம் என்று சொன்னால் அத்தல் நாக்க, உங்களை நாங்கள் நேர்படுத்துவோம் அப்படின்னு சொல்றார். நீங்கள் கொஞ்சமேலும் வளைவதை நாம் கண்டோம் என்று சொன்னால் நாங்கள் உங்களை நேர்மைப்படுத்துவோம், உங்களை சரியா நிறுத்துவோம். வளைஞ்சீங்கன்னு சொன்னால் நிறுத்துவோம் என்றார். வளையவே இல்லை என்று சொல்றாரு, அவர் தவறு விடவில்லை என்று சொல்கிறார். ஆனால் நீங்க வளைந்தீங்க என்று சொன்னால் நேர்மை, இப்படி சொன்ன நேர்மையா நடக்கின்ற ஒருவரை பார்த்து நீங்க வளைய மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் வளைந்தால் நான் நேர்மை, அதாவது உங்களை நேராக்குவோம் என்று சொல்றாரு முஹம்மது இப்னு மஸ்லமா அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே,
அதாவது இதா மித்த அத்தல்னாக்க நீங்கள் வளைஞ்சீங்கன்னு சொன்னா உங்களை நேர்மைப்படுத்துவோம் சொல்றாரு. அதை கேட்டுட்டு முறைகள் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மித்து அத்தலு. நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மித்து அத்தலு. நான் வளைந்தால், நான் தவறினால் என்னை நேராக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஆகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று எந்த ஒரு மனிதனால் சொல்ல முடியுமோ அந்த மனிதனால் தான் அமானிதத்தை பேண முடியும். அந்த மனிதனால் தான் தன்னை தவறு கண்டு திருத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை யாரால் பொறுத்துக் கொள்ள முடியுமோ அவரால் தான் நேர்மையாக நிற்க முடியும். காரணம், அவர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நான் பிழை செய்தால் திருத்தக்கூடியவர்கள் தாராளமாக என்னை திருத்தலாம். இந்த திறந்து வச்சுக்கணுங்களே, 2 பேர் தவறாகவும் குற்றம் சாட்டுவார், நடக்கும். ஆனால் அவர்களுடைய வாயை நீங்க மூட நினைக்க கூடாது. மூடினீங்கன்னு சொன்னா நல்லா சொல்றவங்க என்ன நினைப்பான், ஒருவேளை இதுலயும் என்னது நம்ம சொன்னா பிழை இருக்குமோடு சொல்லாம திறந்து விட வேண்டும். அன்புள்ள இதனாலதான் நபி அவர்களுக்கு முனாஃபிக்குகள் புதுன் என்று சொன்னார்கள். காது கொடுக்கிறார், எல்லாருக்கும் காது கொடுக்கிறாரு. உதுலு ஹைர் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் தஆலா. அது நல்லவற்றுக்கு காது கொடுக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொன்னார். சூரத்து நூர்ல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்களும் அமானிதத்தை சுமந்த நாங்களும் இதே உணர்வோடு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மித்து அத்தலூனி, நான் வளைந்தால் திருத்தக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஆக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையில் எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.